இந்த உலகம் தொடர்ந்து இப்படியே இயங்க முடியாது. ஏதோ பெரிய மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு எப்பாவது வந்திருக்கா? ம் காலையில நியூஸ் பார்க்கும்போதோ இல்ல அன்றாட வேலைகளுக்கு நடுவுலயோ திடீர்னு தோணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா தோணும். அது சும்மா ஒரு பதற்றம் இல்ல. அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு மாபெரும் பரிணாம வளர்ச்சியோட தொடக்கமா கூட இருக்கலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல எர்வின் லாஸ்லோ எழுதின குவாண்டம் ஷிஃப்ட் இன் த குளோபல் பிரெயின் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற மிக முக்கியமான கருத்துக்களை உங்களுக்காக நாம பிரிச்சு மேய போறோம். கண்டிப்பா. நமது தற்போதைய உலகம் ஏன் நிலைக்காது, அறிவியலும் மனித விழிப்புணர்வும் எப்படி இணைந்து ஒரு புதிய உலக கட்டமைக்க முடியும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஆராயப் போறோம். சோ நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். லாஸ்லோ தனது புத்தகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பேசுறாரு இல்லையா? ஆமா. வழக்கமா நாம நினைக்கிறது என்னன்னா, உலகம் சீராகவும் படிப்படியாகவும் மாறிக்கிட்டு இருக்குன்னு. ஆனா லாஸ்லோ என்ன சொல்றாருன்னா, நாம ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலோட விளிம்புல நிக்கிறோம்னு சொல்றாரு. இத அவர் மேக்ரோ ஷிஃப்ட் அப்படின்னு அழைக்கிறாரு. மேக்ரோ ஷிஃப்ட் வார்த்தையே ரொம்ப கனமா இருக்கே. இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயமா? இல்ல, தற்செயல் கிடையாது. இயற்கையிலயும் சரி, சமூகத்திலயும் சரி, ஒரு தர்க்கரீதியான பரிணாம வளர்ச்சி சுழற்சி இருக்கு. இத அவர் 4 கட்டங்களா பிரிக்கிறாரு. ஓ, 4 கட்டங்களா? அது என்னென்ன? முதல் கட்டத்தை தூண்டுதல்னு சொல்லலாம். அதாவது ட்ரிகர். மனித வரலாற்றுல புதுசா ஒரு தொழில்நுட்பம் உருவாகும். அது நீராவி இயந்திரமா இருக்கலாம், இல்ல இப்போ நாம பேசுற செயற்கை நுண்ணறிவா கூட இருக்கலாம். அதாவது இயற்கையை நாம கையாளும் திறனை அது பல மடங்கு அதிகமாக்குது இல்லையா? கரெக்ட். இப்போ அந்த முதல் கட்டம் அடுத்ததா 2வது கட்டத்துக்கு நம்மை கொண்டு போகுது. அதுதான் மாற்றம். இந்த புது தொழில்நுட்பங்கள் நமது சமூக பொருளாதார அமைப்புகளை முற்றிலும் மாற்றி அமைக்குது. ம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தொழில் புரட்சி வந்தப்போ கிராமங்கள்ல இருந்த மக்கள் எல்லாம் வேலை தேடி நகரங்களுக்கு வர ஆரம்பிச்சாங்க. பெரிய தொழிற்சாலைகள் உருவாச்சு. ஆமா ஆமா. இந்த மாற்றம் ஒரு எல்லையை தொடும்போது நாம 3வது கட்டத்தை அடையிறோம். இத அவர் இரு வழியாக பிரியும் நெருக்கடி நிலைன்னு சொல்றாரு. அதாவது பழைய அமைப்பால இனி அந்த வளர்ச்சியோட பாரத்தை தாங்க முடியாது. ஓ, இத புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன ஊமைய சொல்றேன். ஒரு ரப்பர் பேண்ட கற்பனை செஞ்சுக்கோங்க. அத நாம தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கோம். அதோட நெகிழ்வுத்தன்மைக்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த எல்லைய தாண்டி இழுக்கும்போது என்ன ஆகும்? ஒன்று, அந்த ரப்பர் பேண்ட் முழுமையா அறுந்து விழும். அதாவது வீழ்ச்சி. இல்லனா அது மீண்டும் பழைய நிலைக்கு போகாம முற்றிலும் புதிய ஒரு வடிவத்துக்கு மாறணும். அதாவது ஒரு புதிய திருப்புமுனை. ரொம்ப சரியான உதாரணம். அந்த ரப்பர் பேண்ட் அருகின்ற தருணத்துல தான் இப்போ ஒட்டுமொத்த மனிதகுலமும் நின்னுட்டு இருக்கு. இதுதான் 4வது கட்டம். அதாவது சமூகங்கள் தங்களோட சொந்த வளர்ச்சியாலேயே தங்களை நிலைக்குலைய செஞ்சுக்குது. உண்மைதான். நாம இப்போ அந்த நெருக்கடியான 3வது கட்டத்துல இருக்கோம். இப்போ மூல புத்தகத்துல எர்வின் லாஸ்லோ சில புள்ளி விவரங்களை குறிப்பிடுறாரு. நான் எந்த பக்கமும் சாராம அந்த தரவுகளை அப்படியே நேயர்களாகிய உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். உலக செல்வத்துல 80% வெறும் 1 பில்லியன் மக்கள் மட்டுமே வச்சிருக்காங்க. மீதமுள்ள 5.5 பில்லியன் மக்கள் வெறும் 20% செல்வத்தை தான் பகிர்ந்துகிறாங்கன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. இது கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. இது பொருளாதார ரீதியா மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல் ரீதியாவும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, அவர் சுற்றுச்சூழல் பத்தியும் பயமுறுத்துற தரவுகளை கொடுத்திருக்காரு. பூமியோட மொத்த உயிரினங்கள்ல மனிதர்களோட பங்கு வெறும் 0.014% தானா? அட, ஆனா நாம உறிஞ்சுற வளங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது பாத்தீங்கன்னா. மனித வரலாறு முழுக்கும் நாம இயற்கையோட ஓரளவுக்காவது சமநிலையில இருந்தோம். ஆனா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நாம உறிஞ்சின இயற்கை வளங்கள் அதுக்கு முந்தைய மொத்த வரலாற்றை விட அதிகம். ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆமா. எண்ணெய், மரங்கள், மீன்கள் உற்பத்தி எல்லாமே அதோட உச்சத்தை தொட்டு சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. உலகத்தோட 50% காடுகளையும் 40% பவளப்பாறைகளையும் நாம ஏற்கனவே அழிச்சிட்டோம். அப்போ லாஸ்லோ சொல்றது தெளிவா புரியுது. இந்த பழக்கமான பாதையில தொடர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது இனி சாத்தியமே இல்ல. ரப்பர் பேண்ட அதோட இறுதி எல்லை வரைக்கும் நம்ம இழுத்துட்டோம். கரெக்ட். இப்போ அது அருந்து விழும் வீழ்ச்சியை நோக்கியா இல்ல புதிய திருப்புமுனையை நோக்கியா போக போகுதுங்கிறது தான் கேள்வி. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நாம ஏன் இப்படி இயற்கையை அழிக்கிறோம்? ஏன் வளங்களை இப்படி சுரண்டுறோம்? இதுக்கு காரணம் நம்ம மனநிலையா? அதுதான் அடிப்படையான காரணம். மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான தொடர்ப நாம மறந்துட்டோன்னு தான் சொல்லணும். நவீன நாகரிகம் ஒரு பெரிய மாயைய நமக்குள்ள விதைச்சிடுச்சு. என்ன மாயை?
அதாவது மனிதர்களாகிய நாம பிரபஞ்சத்திலிருந்து தனித்து விடப்பட்டவர்கள். நாம எல்லாரும் தனித்தனி தீவுகள். இயற்கையே நாம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாயை. ம், இது ரொம்ப ஆபத்தான சிந்தனையாச்சே. ஆமா, இந்த மாயையிலிருந்து விடுபட நாம உலகத்த பாக்குற பார்வையே மாத்தணும். அறிவியலே இப்போ அதத்தான் செஞ்சுகிட்டு இருக்கு. குவாண்டம் அறிவியல் இப்போ முற்றிலும் புதிய ஒரு முன்னுதாரணத்தை முன்வைக்குது. அதாவது பண்டைய ஆன்மீகவாதிகள் பல நூற்றாண்டுகளா சொன்ன அந்த ஒற்றுமை உணர்வை இப்போ குவாண்டம் அறிவியல் நிரூபிக்குதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஆய்வகங்கள்லயே இத நிரூபிக்கிறாங்க. லாஸ்லோ இத த காஸ்மிக் ப்ளீனம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கொஞ்சம் பொறுங்க. குவாண்டம் அறிவியல், பிரபஞ்ச பெருவெளி என்றெல்லாம் சொல்றீங்க. ஒரு சாதாரண மனிதனா எனக்கு இது டக்குன்னு புரியல. இப்போ நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், நீங்க அங்க இருக்கீங்க. நமக்கிடையில வெறும் காத்து மட்டும்தானே இருக்கு. பிரபஞ்சம்ங்கிறது வெறுமையான இடத்துல மிதக்கிற நட்சத்திரங்களும் கோள்களும் தானே. நாம எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க முடியும்? இங்க தான் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் ஒன்னு இருக்கு. அந்த வெறுமை அப்படிங்கிற கருத்தே அறிவியல் பூர்வமா தவறுன்னு குவாண்டம் இயற்பியல் சொல்லுது. ஓ, அப்படியா? பின் என்னதான் இருக்கு அங்க? பிரபஞ்சம் துண்டிக்கப்பட்ட துகள்களால ஆனதே இல்ல. மாறாக அது முழுவதும் நிரம்பிய ஒரு பிரபஞ்ச பெருவெளி. கடலுக்குள்ள இருக்கிற நீர்த்துளிகளை போல நாம அனைவரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் களத்துல மிதந்துகிட்டு இருக்கோம். ஓஹோ. இதுல உள்ள குவாண்டம் துகள்கள் பாத்தீங்கன்னா தூரத்தையும் காலத்தையும் தாண்டி ஒண்ணுக்கொன்னு இணைக்கப்பட்டிருக்கு. இத நான் லோக்கல் கோஹெரன்ஸ் இல்லனா தூரத்தை தாண்டிய ஒத்திசைவுன்னு சொல்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? இந்த தூரத்தை தாண்டிய ஒத்திசைவு எப்படி வேலை செய்யுது? இப்போ ஒரு குவாண்டம் துகளை ரெண்டா பிரிச்சு ஒன்ன பூமியிலையும் இன்னொன்னு பிரபஞ்சத்தோட மறுமூலையிலயும் வச்சிருக்கோன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, வச்சிட்டோம். பூமியில உள்ள துகளோட சுழற்சியை நீங்க மாத்துனீங்கன்னா அந்த மறுமூலையில உள்ள துகள் எந்த காலதாமதமும் இல்லாம உடனடியாக தனது சுழற்சியை மாத்திக்கும். அட, ஒளியின் வேகத்தை விட வேகமா இந்த தகவல் பரிமாறப்படுதா? ஆமா, இதோட அர்த்தம் என்னன்னா அந்த இரண்டு துகள்களும் தனித்தனியானவை இல்ல, அவை ஒரே அமைப்போட இரு வேறு பகுதிகள். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமா மாறுது. இதே கான்செப்ட மனித மூளைக்கும் பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா. EEG எனப்படும் மூளை அலைகளை அளவிடும் கருவிகளை கொண்டு சில சோதனைகள் செஞ்சாங்க. தியானம் செய்றவங்க இல்லனா ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறவங்கள எந்தவித தொடர்பும் இல்லாத வெவ்வேறு அறைகள்ல உட்கார வச்சாங்க. அப்புறம்? ஒருத்தரோட மூளை அலைகள்ல ஏற்படுற மாற்றங்கள் எந்த தகவல் தொடர்பும் இல்லாமலே தூரத்துல உள்ள மற்றவரோட மூளை அலைகளோட ஒத்து செய்ய முடிஞ்சத அந்த இயந்திரம் பதிவு செஞ்சது. வாவ், இது நிஜமாவே அறிவியல் பூர்வமா நடந்ததா? ஆமா, நாம எல்லாரும் தனித்தனி மனிதர்கள் இல்ல. நாம குளோபல் பிரெயின் எனப்படும் ஒரு மாபெரும் உலகளாவிய வலைப்பின்னலோட நியூரான்கள் மாதிரி செயல்படுறோம். இதை சற்றே நிறுத்தி யோசிச்சு பாருங்க நேயர்களே. அப்படியென்றால் எனது தனிப்பட்ட சிந்தனைகள், என் கோபம், என் அமைதி, நான் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நேரடியாக இந்த உலகளாவிய மூளையை பாதிக்குமா? 100% பாதிக்கும். நான் ஒரு சின்ன அறையில தனியா உட்கார்ந்து சிந்திச்சிட்டு இருந்தாலும் என் சிந்தனை அலைகள் ஒட்டுமொத்த மனிதகுல விழிப்புணர்வோட ஒரு பகுதியா பதிவாகுதா? இது கேட்கறதுக்கு ஏதோ அறிவியல் புனைகதை போல இருக்கு. ஆனா அறிவியலே இதை நிரூபிக்குதுங்கிறது மலைக்க வைக்குது. இது அறிவியல்ல நடக்கிற ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். நாம எல்லாமே அணு அளவிலும் சிந்தனை அளவிலும் இணைக்கப்பட்டுள்ளோங்கிற பிரபஞ்ச உண்மையை நம்ம உணரும்போது நமது சமூக அமைப்பும் அதுக்கேற்ப மாறணும் இல்லையா? கண்டிப்பா மாறணும். இத விளக்கறதுக்கு மனித சமூகத்தை ஒரு மனித உடலோடு ஒப்பிடலாம். உடம்புல உள்ள செல்கள் தங்களுக்கு தேவையான வளங்களை எடுத்துக்கிட்டு மற்ற செல்களோட இணைந்து உடலை வாழ வைக்குது. ஆமா, அதுதான் ஆரோக்கியமான உடல். ஆனா சில செல்கள் மட்டும் ஒட்டுமொத்த உடலோட நலனை பத்தி கவலைப்படாம எல்லா வளங்களையும் தாங்களே உறிஞ்சி முடிவில்லாம வளர நினைச்சா அத நாம என்ன சொல்வோம்? அதத்தான் நம்ம கேன்சர்னு சொல்றோம், புற்றுநோய். எக்ஸாக்ட்லி. இதத்தான் நாம இன்னைக்கு ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட செயல்பாட்டிலையும் பாக்குறோம். குறுகிய கால லாபத்துக்காக பூமியோட வளங்களை முடிவில்லாம உறிஞ்சும் இந்த பண்பை லாஸ்லோ லோகஸ் கலாச்சாரம்னு சொல்றாரு. லோகஸ் கலாச்சாரம், அதாவது பகுத்தறிவை மட்டும் நம்பி ஒட்டுமொத்த பார்வையை இழந்துவிட்ட நாகரிகம். ஆமா, இது முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இதிலிருந்து தப்பிக்க உடல் எப்படி தனது நோய் எதிர்ப்பு சக்தியை தட்டி எழுப்புமோ அதே போல மனித சமூகமும் ஒரு புதிய கலாச்சாரத்தை நோக்கி நகரணும். அதத்தான் அவர் ஹோலோஸ் என்ற பரிணாம வளர்ச்சியா குறிப்பிடுறாரு. ஹோலோஸ் அப்படின்னா? முழுமைத்தன்மை, உலகளாவிய சமூக நல்லிணக்கம் மற்றும் இயற்கையோட இணைந்த ஒரு கலாச்சாரமே இந்த ஹோலோஸ். நான் இங்கே கொஞ்சம் எதிர்வாதம் வைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு.
ஆனா இன்றைய செய்திகளை பார்த்தா போரு, ஆக்கிரமிப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள்னு உலகம் முழுசும் தகிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். இந்த சூழ்நிலையில இந்த ஹோலோஸ் கலாச்சாரம், அமைதி, முழுமைத்தன்மை என்பதெல்லாம் ஏதோ நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு அழகான பகல் கனவு போல் தோணலையா? இது நிஜத்துல சாத்தியமா? இது ஒரு விருப்ப தேர்வு கிடையாதுங்க. மனிதகுலம் தப்பி பிழைப்பதற்கான ஒரே கட்டாயம். அதாவது சர்வைவல் இம்பேரேட்டிவ். ஓ, மாறினா நல்லதுன்னு இல்ல, மாறலைன்னா அழிஞ்சிடும்னு சொல்றீங்களா? ஆமா, அதுதான் அறிவியல் சொல்லும் யதார்த்தம். மேலும் இது பகல் கனவு கிடையாது. பல மில்லியன் கணக்கான மக்கள் ஏற்கனவே இந்த மாற்றத்தை தொடங்கிட்டாங்க. அவங்கள புத்தகத்துல கலாச்சார படைப்பாளிகள்னு சொல்றாங்க. கல்ச்சுரல் கிரியேட்டிவ்ஸ். ஓ, இவங்க யாரு? ஏதோ காடுகள்ல வாழும் துறவிகளா? இல்ல தனிமைப்படுத்தப்பட்ட குழுவா? இல்லவே இல்ல. இவங்க நம்ம சுற்றியே இருக்காங்க. நகரங்கள்ல, ஐடி கம்பெனிகள்ல, பள்ளிகள்ல வேலை பார்க்குற சாதாரண மனிதர்கள் தான் இவங்க. ஆடம்பரமான நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டு மாற்று வழியில சிந்திக்கிறவங்க. அதாவது இயற்கை உணவுகள், தியானம் அந்த மாதிரி விஷயங்களையா சொல்றீங்க? ஆமா, முழுமையான ஆரோக்கியம், அப்புறம் தேவையற்ற பொருட்களை தவிர்த்து எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தல். இத வாலண்டரி சிம்பிளிசிட்டின்னு சொல்றாங்க. எனக்கு அதிக பணம் வேண்டாம், என் மனசுக்கும் பூமிக்கும் தீங்கு விளைவிக்காத நிம்மதியான வாழ்க்கை போதும்னு முடிவெடுக்கிற நடுத்தர வர்க்கத்தினர் கூட இந்த கலாச்சார படைப்பாளிகள் தான். அடாமா, இத பத்தி யோசிக்கும்போது என்னை சுற்றியுள்ள பல நண்பர்களே பெரிய கார்ப்பரேட் வேலைகளை விட்டுட்டு இயற்கையோடு இயந்த மாற்று வாழ்க்கை முறையை தேடி போறத நான் கண்கூடா பாக்குறேன். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா கிளப் ஆஃப் புடாபெஸ்ட் போன்ற அமைப்புகள் வலியுறுத்தும் உலகளாவிய பொறுப்புணர்வு இதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். உலக அமைதியையும் கிரக விழிப்புணர்வையும் வெறும் அரசாங்கங்களோ சட்டங்களோ கொண்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா முடியாது. அது உள்ளூர் சமூகங்கள்ல சாதாரண மனிதர்கள் மத்தியில உருவாகணும். மேலிருந்து வரதில்லை இது. ஒரு தனி மனிதனா நாமே நமக்குள் உணர்ந்து செயல்படுறது தான் இதற்கான முதல் படி. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண மனிதரா இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க இந்த உலகளாவிய மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியும்? நிறைய செய்ய முடியும். ஆனா மலைக்க வைக்கும் உலகப் பிரச்சனைகளுக்கு முன்னாடி நாம வெறும் தூசுன்னு நமக்கு தோணலாம். லாஸ்லோவோட புத்தகம் இதுக்கு ஏதாவது நடைமுறை வழிகாட்டிய தருதா? நான் என் தினசரி வாழ்வுல கடைப்பிடிக்க ஏதாவது நெறிமுறைகள் இருக்கா? இருக்கு. லாஸ்லோ மிக தெளிவான அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச நடத்தை விதிகளை நமக்காக தர்றாரு. த மினிமம் கோட். இத 10 அம்ச கிரக நெறிமுறைகள்னு கூறலாம். 10 நெறிமுறைகளா? அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. இல்ல, இது மிகப்பெரிய தியாகங்களை செய்ய சொல்லல. முதல் நெறிமுறையே பாத்தீங்கன்னா, உங்கள் மகிழ்ச்சியையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் நீங்க தாராளமா தேடலாம் அப்படிங்கிறது தான். அப்படியா? ஆனா அதுக்கு ஏதாவது நிபந்தனை இருக்கா? ஆமா, ஒரே ஒரு நிபந்தனை. அந்த மகிழ்ச்சி இன்னொரு உயிரின் அழிவிலையோ அல்லது இயற்கையின் அழிவிலையும் வரக்கூடாது. இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. நாம எல்லாரும் நுகர்வோர்கள். நாம தினமும் ஏதோ ஒன்ன வாங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த நுகர்வும் ஒரு நெறிமுறை தானே? இது மிக முக்கியமான புள்ளி. நாம பொருள் வாங்குற நிறுவனங்கள் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புடன் நடக்குதா அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டியது நமது கடமை. லாபத்துக்காக இயற்கையை நாசம் செய்யும் நிறுவனங்களோட பொருட்களை புறக்கணிக்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதாவது நாம செலவு செய்யற ஒவ்வொரு ரூபாயும் எந்த மாதிரியான உலக நம்ம விரும்புறோம் என்பதற்கான ஒரு ஓட்டு. 100%. நீங்க வாங்குற ஒரு ஆடையோ அல்லது உணவோ அது எங்க எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். அதே போல நாம நுகரும் செய்திகளும் ஒரு உணவு தான். பாத்தீங்கன்னா ஊடகங்கள் நம்பகமான தகவல்களை வழங்கணும்னு வற்புறுத்துவது நமது பொறுப்பு. பரபரப்பிற்காகவும் வியாபாரத்துக்காகவும் வெறுப்பை பரப்பும் செய்திகளை நாமே புறக்கணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அந்த வெறுப்புச் செய்திகள் நமது மூளை அலைகளை பாதிச்சு உலகளாவிய மூளையில நச்சுத்தன்மைய கலக்குது. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். வேற என்ன விஷயங்கள் அவர் நெறிமுறைகளா சொல்றாரு? அரசாங்கங்கள் மற்ற நாடுகளோடு அமைதியான முறையில செயல்படணும்னு ஒரு குடிமகனா நாம தொடர்ந்து கோர வேணும். போரையும் ஆக்கிரமிப்பையும் எந்த விதத்திலும் ஆதரிக்க கூடாது. அதே போல வறுமையில வாடும் மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதும் அவங்க சுயமாக எழுந்து நிற்க கை கொடுப்பதும் அடங்கும். இது சமூக அளவுல செய்ய வேண்டியது. உள்ளூர் அளவுல என்ன பண்ணலாம்? உங்கள் உள்ளூர் சமூகத்துல சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்க ஒத்த சிந்தனை உள்ளவர்களோட இணைந்து பணியாறணும். ஓ, அதாவது நம்ம தெருவை சுத்தமா வச்சுக்கிறது, அருகிலுள்ள ஏரியாவை தூர்வாருறது, சில மரங்களை நடுறது கூட அந்த கிரக விழிப்புணர்வோட ஒரு பகுதி தான் இல்லையா? நிச்சயமா.
உள்ளூர் அளவிலான இந்த சிறிய தினசரி செயல்பாடுகள் தான் அந்த உலகளாவிய மூளைய ஒத்துசேக்க செய்யுது. நாம செய்யும் ஒவ்வொரு நேர்மறையான செயலும் சிந்தனையும் அந்த குவாண்டம் பெருவெளியில அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அந்த அதிர்வலைகள் தான் மனிதகுலத்தை வீழ்ச்சியிலிருந்து தடுத்து அந்த புதிய திருப்புமுனையை நோக்கி நகர்த்துதா? ஆமா, அதுதான் லாஸ்லோவோட முக்கியமான வாதம். வாவ்! இந்த தேடலோட இறுதியில நாம ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்க முடியுது. இயற்கையில ஏற்படும் மாற்றங்களை இயற்கை தான் தீர்மானிக்கும். ஆனா மனித சமூகத்துல நடக்கும் இந்த மேக்ரோ ஷிஃப்ட் எந்த பாதையில செல்லணும் அப்படிங்கறத மனிதர்களாகிய நாம் தான் தீர்மானிக்கணும். நமது மூதாதையர்கள் வேட்டையாடும் சமூகத்திலிருந்து விவசாய சமூகத்துக்கும் அங்கிருந்து தொழில் புரட்சிக்கும் மாறினாங்க. ஆனா இன்னைக்கு நாம சந்திக்க போறது வெறும் தொழில்நுட்ப பரிணாமம் இல்ல, அது விழிப்புணர்வோட பரிணாமம். நாம இந்த அழிவு பாதையிலிருந்து விலகி உலகளாவிய மூளையோட பொறுப்புள்ள நியூரான்களா மாற வேண்டிய மிக முக்கியமான தருணத்துல நிக்கிறோம். நீங்க இப்போ ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க நேயர்களே. நாளை காலை நீங்க முடிக்கும்போது எடுக்கிற ஒரு சிறிய முடிவு, அது நீங்க கடையில வாங்குற ஒரு பொருளா இருக்கலாம், யூடியூப்ல பார்க்குற ஒரு வீடியோவா இருக்கலாம், நீங்க பயன்படுத்துற வார்த்தையா இருக்கலாம், இல்ல பிறரிடம் காட்டும் அன்பாத்திரம் இருக்கலாம். ம் அந்த முடிவு இந்த உலகளாவிய மூளையை வீழ்ச்சியை நோக்கி தள்ளுதா, அல்லது ஹோலோஸ் எனப்படும் அந்த புதிய நல்லிணக்கமான உலகை நோக்கி நகர்த்துதா? பூமியின் பரிணாம வளர்ச்சியை வடிவமைப்பதில் உங்களோட பங்கு என்ன? நீங்க அந்த ரப்பர் பேண்டை அறுத்து விட போறீங்களா, அல்லது ஒரு புதிய அழகான வடிவத்தை கொடுக்க போறீங்களா? இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் மீண்டும் சந்திப்போம்.